Hello all, welcome to Pavi's Cuisines. Onam Special இன்னைக்கு 9வது நாள் உத்திராட நட்சத்திரம். இன்னைக்கு காலன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது முந்தின நாளே பண்ணி வச்சிருவாங்க ஓணம் சத்யாக்கு. இது புளிச்ச தயிர்ல பண்ணணும். அப்பதான் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். காலன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ முதல்ல இதுக்கு தேவையான தேங்காய் அரவை அரைச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் போல் தேங்காய் துருவின்னு எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் போல் ஜீரகம், வெந்தயம். வெந்தயத்தை நீங்கள் பொடியாக வச்சுருக்கீங்கன்னா அது அப்புறமா தனியாக கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெந்தய பொடி இல்லாததுனால நான் அந்த தேங்காயோடையே அதை சேர்த்து அரைச்சிடுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா திக்காக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து 2 கப் போல் நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கேன். இது நல்லா புளிச்சிருந்தாதான் காலனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா விஸ்க் பண்ணிடலாம். எங்கேயுமே கட்டி தட்டாத அளவுக்கு இதை நல்லா ஸ்மூத்தாக விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் இன்னைக்கு சேனக்கிழங்கும் வாழைக்காவும் எடுத்திருக்கேன். ரெண்டுமே 1/2 கப் போல் எடுத்திருக்கேன். 1 கப் போல் தண்ணி சேர்த்து இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள். காலன் நல்லா மஞ்சளாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. அதனால இந்த டிஷ்க்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். கருப்பு மிளகை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை பிளாக் பெப்பர் பவுடர் கிடைக்குதுன்னா கூட அதே கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், காயெல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விஸ்க் பண்ணி வச்சிருக்கிற தயிரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கிளறிட்டே இருங்க. தயிர் நல்லா கொதிச்சு நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிச்சு வரணும். அதனால இதை கவனமாக பார்த்து இதை கிளறிட்டே இருங்க. தயிர் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் கையிலலாம் தெளிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை கிளறிக்கோங்க. இப்போ பாருங்க, தயிர் நல்லா கொதிச்சு நல்லா கட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் அது நல்லா தெளிக்கும். ஸோ கிட்ட நின்று கிளறும் போது கவனமாகவே பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம முன்னமே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம தாளிக்க ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், 1 கம்பு கருவேப்பிலை இலை. இதை சேர்த்து நம்ம காலனோட இதை தாளிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடு ஆறினதும் இது இன்னுமே இறுகி போய் நல்லா கட்டியாகிடும். இதை நீங்கள் ஓணம் சத்யாவுக்கு முதல் நாளே பண்ணி வச்சிங்க அப்படின்னா சத்யாவோட சாப்பிடும்போது இது நல்லா புளிச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த ஓணத்துக்கு நீங்களும் இந்த காலனை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பவிஸ் குசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.